ஹாய் விவர்ஸ் நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 13வது மேட்ச். இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோம்னா 1-5 காம்பினேஷன், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு ப்ராபபிள் 11 என்னன்னு பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷர்துல் தக்கர், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், டிக்வேஸ் சிங். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ப்ளே பண்ணவங்க. போன மேட்சோட 11 வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். மிச்சல் மார்ஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து எய்டன் மார்க்ரம் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சும் ஒரு சுத்தமாக விளையாடலை. இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து நிக்கோலஸ் பூரன் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயும் கொளுத்தி விட்டு போயிட்டார் ஆடி. ஆனால் இந்த மேட்சில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் இவரும் சுத்தமாக விளையாடலை. இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆயுஷ் பதோனி பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும். அடுத்து டேவிட் மில்லர் போன மேட்ச் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து அப்துல் சமாத் ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஷார்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ் இவங்க 2 பேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரவி பிஸ்னாய் 1-2 விக்கெட் எடுப்பார். ஆவேஸ் கான் இந்த டீமில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ் கான் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து டிக்வேஸ் சிங் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் தான் ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3 மேட்ச் விளாண்டுட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 2வது மேட்ச். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட 11 வச்சு தான் அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கேன். பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா பிரியன் சாரியா, பிரப் சிம்ரான் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், அசமதுல்லா ஓமர்சாய், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினி, சசங் சிங், சூரியன் செச், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல், வைசாக் விஜயகுமார். இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் 11. இப்போ பிரியன் சாரியா பார்த்தோன்னா போன மேட்ச் எப்படி விளாண்டுறோம் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்லேயே இருக்குது. அடுத்து பிரப் சிம்ரான் சிங் அவர்கிட்ட ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இந்த மேட்ச் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அசமதுல்லா ஓமர்சாய் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிளென் மேக்ஸ்வெல் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் இந்த மேட்ச் பேட்டிங் வந்தாருன்னா உரிச்சிட்டு போகிறாரு. ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பவுலிங் போட்டாலும் 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. சசங் சிங் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சூரியன் செச் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மார்க்கோ ஜான்சன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல் 2 பேருமே 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வைசாக் விஜயகுமார் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்ஐசிலையும் பிபிகேஸ்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், பிரியன் சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பெஸ்ட் பிளேயர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் எய்டன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஆவேஸ் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், ஆவேஸ் கான் 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள் இப்போ எடுத்திருக்க இந்த ப்ரெடிக்ஷன், இப்போ சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷன் காமனாக எடுக்கிறது. டாஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் ப்ரெடிக்ஷனில். நான் அதை டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வேணுங்கிறவங்க முன்னாடியே சொல்லிடுங்க. 7 மணிக்கு அப்புறம் வராதுங்க. 7 மணிக்கு அப்புறம் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வேணுங்கிறவங்க முன்னாடியே சொல்லிடுங்க.